நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். எனக்கு இது மாதிரி அழைத்தாங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொல்லலை. பிறகு என் தலைவர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட இன்றைக்கி அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ வந்து சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவர், இது மாதிரி வந்தால் அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. கட்சியினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை, எந்த கட்சியாக இருக்கட்டும். தன்கர் அவர்கள் வந்து பதவி இழந்தாருன்னு இதற்காக காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது எவராரும் ஜனநாயக நாட்டிலே அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது தான் அவர்கள் கடமையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது கட்சி தலைமை தெரிந்து அதற்கேற்றாற்ப நடவடிக்கை எடுப்பார்களே தவிர அதை நான் கருத்து சொல்வதற்கு, நான் சாதாரண தொண்டன், எனக்கு அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. தம்பித்துறை கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம், செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து ஏற்கனவே திரு சி.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பெயர் அறிவிக்கப்பட்டவுடைய நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கேன். ஆனால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக உரிமைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். மீண்டும் கேள்வி கலகத்துக்கு வரவேற்கிறேன். பெரிய பரபரப்பான சூழலில் செங்கோட்டையன் யாரை சந்தித்தாரா இல்லையா என்று பல்வேறு ஹேஷியங்களும் ரூமர்களும் பேசப்பட்ட சூழலில் நான் அமித்ஷா அவர்களைத்தான் சந்தித்தேன் என்று போட்டுடைத்திருக்கிறார். அதே போல் அமித்ஷா அவர்களை அவசரமாக போய் திரு தம்பிதுரை அவர்களும் சந்தித்திருக்கிறார். அவர் அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களும் இது குறித்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் குறித்து விவாதிக்கிறதுக்காக நம்மளோடு இணைகிறாங்க பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்கள், பெங்களூர் புகழேந்தி அவர்கள். முதலில் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களோட கருத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் ரகசியமாக இருந்துகிட்டு இருந்துச்சு, இயக்குறாங்களான்ற கேள்விகளாக இருந்துகிட்டு இருந்தது, போய் ரகசிய சந்திப்புகள் நடந்துட்டு இருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சில உண்மைகளை சொன்னார் அவருடைய தரப்பிலிருந்து. முதல் முறையாக நேரடியாக போய் அமித்ஷா அவர்களையே சந்தித்து விட்டு இந்த கோரிக்கை தான் வச்சேன், கட்சியை இணைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக வெளிப்படையாகவே வச்சுருக்கார். 2017 இதே போல் பாஜகவினுடைய தலையீட்டில் தான் கட்சி ஒரு பிளவையை எதிர்கொள்ளுது. அதுக்கப்புறம் மீண்டும் ஆண்டு வந்து ஒன்று சேருது. இன்று இன்னொரு தர்ம யுத்தத்தை இன்னொரு தலைவர் அதிமுகவில் வந்து நடத்துகிறார். 2 கட்டத்திலையும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியை வழிநடத்துகிறார். அப்போ வழிநடத்துகிற சூழ்நிலைகள் வேறையாக இருந்தாலும் 2017 இன்றும் அதே போல் ஒரு கலகக்குரல் வருது, பாஜகவுடைய தயவை எதிர்நோக்கி போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக இந்தியாவில் 3வது பெரிய கட்சி என்று அறிவிக்கப்பட்டது. 2014 லோக்சபா தேர்தலில் 40 எம்பிக்கள், ராஜ்யசபாவில் 10 எம்பிக்கள், கிட்டத்தட்ட 50 எம்பிக்கள் வைத்திருந்த ஒரே கட்சி அதிமுக இந்தியாவில். இப்படிப்பட்ட ஒரு கட்சி 10 ஆண்டுகளுக்குள் இப்படி சிதைந்து போய் இன்றைக்கி லோக்சபாவில் எம்பி இல்லை, ராஜ்யசபாவில் விரல் விட்டு எண்ணுகிற எம்பிக்கள், இப்படி ஒரு சூழலை கொண்டு வந்தது யார்? பெரிய கேள்வி. அந்த பாஜக கிட்ட உங்களை பார்த்து ஒரு 3வது பெரிய கட்சி என்று வியந்து போன இந்திய ஒரு அரசியல் வரலாற்றில் நீங்கள் வந்து கட்சி உடைஞ்சி போயிருக்கு, அது சேர்த்து வைங்கன்னு போய் கெஞ்சுற அந்த காட்சி இருக்குல்ல, அது கொடுமையான காட்சி. 2வது செங்கோட்டையன் இப்போது இந்த டிபேட்டுக்கு வர சூழலில் இந்த மாதிரி வந்து பாஜகவில் விசாரிக்கும் போது இந்த மாதிரி துணிச்சலாக வந்து செங்கோட்டையன் சொல்கிறார், அமித்ஷாவை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு சொல்கிறாங்களே. ஒரு எடப்பாடி வந்து நீங்கள் அவர் கோபித்து கொள்ளக்கூடாது என்று டிடிவி அழைக்க மறுக்கிறீர்கள், ஓபிஎஸ்ஐ அழைக்க மறுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழல் எப்படிங்க இந்த மாதிரி செங்கோட்டையனை சந்தித்தது எப்படி ஏற்க முடியும்னு கேட்டால், அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லைன்னு இப்போ ஒரு புதிய தகவல் ஒரு 10-20 நிமிடங்களுக்கு முன்னால். என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா எல்லா டிவியும் போட்டாச்சு, எல்லா பிரிண்ட் மீடியாவும் அச்சடிச்சாச்சு காலையிலேயே. ஸோ இது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய பொய்யை ஒரு வெளிப்படையாக லைவில் வந்து செங்கோட்டையன் சொல்வாரா? அதுவும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் அமித்ஷாவை சந்திக்கும் போது ரயில்வே துறை அமைச்சர் வைஷ்ணவ்
வைஷ்ணவ் வந்தார், அஸ்வினி வைஷ்ணவ் வந்தார், அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுங்கிறாரு. அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் நான் சந்தித்தேனே அவர் சேர்த்து சொல்றாரு. சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் உறுப்பினராக இருந்த 1000 விளக்கு எம்எல்ஏ செல்வம் அவர் வந்து திடீர்னு டெல்லி போனார். எதுக்கு போனீங்கன்னு கேட்டபோது நுங்கம்பாக்கம் கிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் எக்ஸ்லேட்டருக்கு 2 லிஃப்ட் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இல்லை இவரும் சொல்லியிருக்காரு. ஆமாம், செங்கோட்டை ட்ரெயின் டைமிங் எல்லாம் ஈரோட்டில் மாற்றணும்னு கோரிக்கை வச்சார், இவரும் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த ரெண்டும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது அந்த எக்ஸ்லேட்டரோ லிஃப்ட்டோ இங்கே மாநில அரசுக்கிட்ட முறையிட்டாலே கிடைக்கும். இல்லை வந்து இங்கே இருக்கிற ஜிஎம் கிட்ட சொன்ன போதும் டைம் சேஞ்சுக்கு ஒரு இதை கிடைக்கலாம். ஆனால் இதுக்கு போய் டெல்லியில் உள்துறை அமைச்சர் சந்திக்கும் போது ரயில்வே அமைச்சரும் கூட இருந்தார். அப்போ நான் கோரிக்கை வச்சுன்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்து மாவட்ட செயலாளர் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணாலும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பொய்யை சொல்கிறீங்களா இல்லை உண்மையை சொல்கிறீங்களா? நீங்கள் ஹரித்வார் எதுக்கு போனீங்க? மன நிம்மதியை தேடி ஹரித்வார் போனீங்க. சரி, அவர் ஹரித்வார் போகலை, டெல்லி போய் பார்த்துட்டு வரக்கு தான் போனார். முதல்ல அங்கே ஹரித்வாரில் ராமர் கோயிலே இல்லை. அப்போ ராமர் இடம் பெயர்ந்து டெல்லி வந்துட்டாரா? யாராவது நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ராமர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு தான் போயிருக்கிறேன்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாரு. அதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பாஜக தலைவர்கள் இங்கே இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கிற சந்திக்க மறுக்கிறார்கள். ஆனால் டெல்லி போனால் யார் வேணா போனால் பார்க்கலான்றது எப்படி வேறு ஏற்றுக்க முடியுமா? எடப்பாடி இந்த கட்சி ஒழுங்கினத்துக்காக நீக்கப்படுகிற நபரை சந்திப்பது என்பது எப்படி ஏற்க முடியும்? திரு புகழேந்தி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட ஒரு நபரை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு தரப்பு கருத்தை அவர் முன்வைத்தாலும் கூட கட்சி உடைவதற்கு 2014 இந்த நிலைக்கு இன்றைய பாஜகவுடைய அதிமுகவுடைய அவல நிலைக்கு காரணமே பாஜக தான். அந்த பாஜகவோடு போய் எங்களை சேர்த்து வைங்க, மீண்டும் வந்து எங்களை இணைச்சு வைங்க, எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்களே வந்து ரிமோட் கண்ட்ரோல் செஞ்சு நீங்களே தலையிட்டு எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு வெளிப்படையாகவே இந்த முறையிடுறாங்களே. திரு செங்கோட்டையன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அம்மையார் சசிகலா ஆகட்டும், இல்லை டிடிவி தினகரன் ஆகட்டும், எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இங்கே பாஜக அதிமுகவினுடைய தலைமையகம் வந்து லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கா, இல்லை அது டெல்லிக்கு மாறிடுச்சா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்து வெளிப்படையாக கடுமையாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்று செங்கோட்டையன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஓப்பனாக வைத்திருக்க கோரிக்கை, அவர் கிளைம் பண்ணக்கூடிய இந்த சந்திப்பு இது எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? குட் ஈவினிங் கார்த்திகேயன். குட் ஈவினிங் டு சன் நியூஸ். குபேந்திரன் சார் கேட்டது கரெக்ட் தான், அது ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்கிட்ட ஒன்றை பதிய வைக்கணும் சார். ரொம்ப நல்லவங்க சார். என்னென்ன கேட்டிங்கன்னா, அவர் குருத்வார் போல் நான் வந்து அயோத்தியா போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருந்தா நல்லா தான் இருக்கும். உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தா அங்கே போய் இறங்குறதுக்குள்ளார கெடுத்துருவாங்க. அவ்வளோ நல்லவங்க. ஆகவே அங்கே பார்க்குறதுக்கு விடாமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். பாருங்க, தம்பிதுரை வயிறாரு. நான் அவர் என்னிடம் சொல்லவில்லை, நான் அவரிடம் கேட்கவில்லை, அது அவர்கள் பிரச்சனை. என்னது குழப்பம்? இப்போது என்ன அமித்ஷா பார்த்தா தம்பிதுரையிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா? ஏற்கனவே கையில் ஓங்கி அடித்து பேசாமல் இருங்கன்னு சொன்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் என்ன இதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மீன் பிடிக்கிறது? அவர் தான் பார்த்துட்டு வந்துட்டேன். அவரிடமும் பேசினேன். ஒரே காரணம் தான் சொல்கிறேன், மிக தெளிவாக சொல்கிறேன், ஒற்றுமை வேண்டி போனேன்னு. இப்போ நெறியாளர் கார்த்திகேயன் எடுத்தோடனே என்ன சொன்னாங்க? 2017 அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன தர்ம யுத்தம் பண்ணி 11 சட்டமன்ற உறுப்பினரோடு இருக்கும் பொழுது கூப்பிட்டு ஒன்றா சேர்த்தது யார்? அன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்ததோ, இந்த கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு செயல்பாடுன்னு எடுத்தாங்களா இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றி அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டார், பிஜேபி கொள்கையை பின்பற்றி போயிட்டார், அவங்களோட சேர்ந்து இணக்கமாயிட்டாருன்னு பொழுது நீங்கள் பேசுனீங்கன்னா கரெக்டு. பட் இந்த கட்சி யாராவது சேர்த்து வைக்க முடியல சார், கஷ்டமாக இருக்குது. அவர் ஒத்து வரவே மாட்டேங்கிறாரு. ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் தான் அவர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காரு. ஒன்லி சென்டர், நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா ரிமோட் கண்ட்ரோல், அது சொல்கிறது தான் கேட்குறாரு. ஆகவே அவர் பார்த்துறது உண்மை, பேசியது உண்மை, வந்தது உண்மை, இதெல்லாம் உண்மையான விஷயம். நடுவில் குழப்ப பார்த்தார். என்ன சொல்லியிருக்கணும் தம்பிதுரைனா, பார்க்கவில்லைன்னு சொல்லி இவர் அவரை சந்திக்கவில்லை. நான் தொடர்புலேயே இருக்கேன் அமித்ஷா கிட்ட, நான் வந்து பிஎம்கிட்ட தொடர்பில் இருக்கேன், நீண்ட மூத்த தலைவர், என்ன ஒரு தட்டி பேசாதன்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தலைவர், ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கேன், ஆகவே பார்க்கலன்னு சொல்லணும்.
அவரும் என்கிட்ட சொல்லலை, நானும் உங்ககிட்ட கேட்கல. அதை பற்றி உங்க எங்களுக்கு ஓப்பனிங் ரிமார்க்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஏன் வைத்தறிச்சல்? திரு புதுக்கோட்டை சீனிவாசன்ட்ட கேட்க விரும்புகிறேன். இது வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில் தான் இருக்குது. அவர் சொன்னால் தான் கேட்பார், அமித்ஷா சொன்னால் தான் கேட்பார். அதனால் ஒன்றிணைன்றக்காக அங்கே போகிறோம். ஏன் வந்து 2017 இணைச்சு வச்சப்போ இதே பாஜக தலையிட்டு இணைச்சு வச்சப்போ ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ ஏன் ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ மட்டும் எதற்காக வந்து நாங்கள் சுயமாக செயல்படுவோம் ஜனநாயக கட்சின்னு பேசுகிறீங்க? இந்த சந்திப்பு ஏன் உங்களை உறுத்துகிறது? செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து இந்த கோரிக்கையை வச்சா இதில் என்ன தப்பு? 2014 உங்களுக்கு இனிச்சது, இப்போ கசக்குதா? ஏன் சந்திப்பு நடத்தக்கூடாது இந்த கோரிக்கையை வச்சுன்னு கேட்குறாங்க. திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்து? மன அமைதிக்காக இவர் ஹரித்துவார் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இவர் போனார். ஹரித்துவார் போனால் மன அமைதி கிடைக்கும், பாவங்கள் தொலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தீர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவர் ஹரித்துவார் போகலை. இப்போ அரசியல் வந்து என்ன நிலையில் இருக்குன்றதை உணராமல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஒரு மிகப்பெரிய கட்சி, சட்டமன்ற உறுப்பினராக்கியது, அமைச்சராக்கியது, எல்லா வாய்ப்புகளையும் வழங்கிய இந்த கட்சி இன்றைக்கி வந்து பல்வேறு தடைகளுக்கு நடுவில் பகைவர்கள் பல்வேறு வேடங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை தந்திரங்களோடு இந்த கட்சியை எதிர்த்து காலி பண்ணணும்னு ஒரு கூட்டம் தெரியுது. அப்போ சொந்த மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதியில், சட்டப்பேரவை தொகுதியில் எத்தனை தொகுதி ஐயா செங்கோட்டையனால் வெற்றி பெற முடிஞ்சுது? அப்போ சொந்த கட்சியில் கட்சியுடைய நலனுக்காக அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பணியாற்றிய அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு வந்து ஒரு அற்ப காரணம். இது ஒரு காரணமா? மித்த இடங்கள்ல இல்ல எனக்கு என்னன்னா, அப்ப மித்த இடங்கள்ல தோல்வியுற்ற மாவட்ட செயலாளர்கள் இல்ல தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு பொறுப்பேற்று அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணுமா? தோல்வி உங்க சட்டமன்ற தொகுதியில வந்து இல்ல உங்களுடைய பார்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு இடத்துல ஜெயிச்சீங்க அதை வைத்து தான் உங்களோட அரசியல் தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் யாரும் கருத்தே பேசக்கூடாதுன்னு அப்படிதான் எல்லா இடத்துலையுமே வந்து அணுகுறாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து தொடர்ந்து சொன்னீங்க. சொல்லுங்க. அதாவது முதலமைச்சராக ஐயா எடப்பாடி பழனிசாமி வரவே கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, டிடிவி ஐயா. அதற்கு பிறகு கட்சிக்கு பல்வேறு சோதனைகளை உருவாக்கி கட்சியை செதைச்சு வழக்காடு மன்றத்துக்கு கொண்டு போனார் ஒருத்தர், ஓபிஎஸ். அப்போ இவங்களெல்லாம் வந்து மறுபடியும் கட்சியில் சேர்த்து என்ன வந்து இவர் கட்சிக்கு வேண நன்மைகளை தேடித்தரப்போகிறாரு. அப்போ கட்சி வந்து இந்த அளவு சீரழித்து கட்சியை வந்து தலைவரையும் ஒத்துக்க மாட்டோம், கட்சியை வளர விட மாட்டோம்னு ஒரு மிகப்பெரிய பேயாட்டம் ஆட இவங்களை இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு காரணமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஐயா அன்வர் ராஜா வெளியில போனாரு, ஐயா மைத்ரேயன் சேர்றது சேராததுன்ற ஒரு கோரிக்கையா இருக்கட்டும் சார். இது பாஜக கூட்டு வந்து திரு அமித்ஷா அவர்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் கூட்டு சந்திக்கிறாரு. மாநில பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே சொல்றாங்க மீண்டும் அதிமுக ஒன்றிணையணும் வலுப்பெறணும்னு சொல்றாங்களே. அது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த கருத்துமே சொல்லலையே. அவருக்கு வந்து ஒரு கடினமான எதிர்வினையே வரலையே அவர்கிட்ட இருந்து. அதாவது நீங்க திருப்பியும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறீங்க, செங்கோட்டையன் மீது விமர்சனம் வைக்கிறீங்க. எனிவே நான் இது உங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸ் எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் உங்களை வரேன், திருப்பி வரேன். நான் வரேன் சார். நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் சார், பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம். இப்போ ஐயா செங்கோட்டையன் எங்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்கள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ அவங்க ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்கிறதுல என்ன அரசியல் இருக்குது? நாங்கள் அப்படி தான், அதாவது மேன்மக்கள் தான் சார். அதிமுக ஒரு அற்புதமான இயக்கம், யாரையும் தரம் தாழ்ந்து அல்லது அவங்க கட்சியில் இல்லைங்கிறதுனால குறைச்சி மதிப்பிடுற இயக்கம் அதிமுக இல்லை. அதிமுகவில் இருந்தாலும் அதிமுக காரங்களும் பார்க்குறோம். அப்போ இவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு, அந்த நடவடிக்கையை அதிமுக எதிர்க்குது. அதுதான் பிரச்சனை. இல்லை, மேன்மக்கள் சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லைன்றாரு, அவரே சொல்கிறாரு. அதற்கப்புறம் வந்து கட்சியின் விரோத நடவடிக்கைன்னு பேசுகிறார். பட் அப்படி பார்த்துருந்தா பல்வேறு கட்சி தலைவர்களை மீண்டும் அவர் இணைத்திருக்கக்கூடாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் மீண்டும் இணைக்கப்பட்டார். காலம் வந்து கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறார். திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை இன்னும் வந்து ரொம்ப ஒரு நான் கமிட்டலாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறார். அப்போது தொடர்ந்து வந்து இந்த பாஜக மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயங்குறது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை. ஓபிஎஸ்ஸை வந்து இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க, செங்கோட்டையனை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி அது குறித்து நயினார் நாகேந்திரன் பேசினாலோ இல்லை ஒன்றிணை வேணும் வலுப்பெறணும் அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை மீது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது குறித்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கிறது இல்லை. அப்போது முழுக்க பாஜகவுடைய நேரடி தலையீடு இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் வந்து மௌனமாகவே இருக்கார். என்ன காரணம் இது? திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக இந்த கருத்தை சொன்னால் மட்டும் பிரச்சனை இல்லை, இவர்கள் சொன்னால் மட்டும் தான் பிரச்சனையா அவருக்கு? பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இணைந்த இந்த வரலாறு வந்து நமக்கு இது வரைக்கும் ஒரு
என்ன உண்மை, அது பின்னாடி நடந்த சம்பவங்கள் என்னன்னு யாருக்குமே புரியல. உண்மைதான். இவரும் வந்து செங்கோட்டையன் மாதிரி எடப்பாடியும் திடீரென்று டெல்லி போனார், கட்சி அலுவலகத்தை பார்ப்பதாக சொன்னார். அதன் பிறகு அங்கே ஏதோ சந்திப்பு நடந்தது, 3 கார் மாறினாங்க, ஹரித்வார் ஒரு கட்சி கட்சி அவ்வளோதான். அதன் பிறகு கூட்டணி ஏற்பட்ட அந்த தினத்தில் எதுக்காக பாஜக இத்தனை விரைந்து இப்படி ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது? அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பே பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்தால் அதனுடைய தொண்டர்கள் வந்து இணக்கமாகிவிடுவார்கள். அப்போ இணக்கமாயிட்டாங்கன்னா வேலை செய்வது எளிது, ஆளுங்கட்சி எதிர்ப்பதற்கு நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருக்கிறதா? அந்த தொண்டர்கள் இணக்கமாக செயல்படுகிற சூழல் வந்து விட்டதா? அப்படி எதுவுமே இல்லையே. நீங்கள் இத்தனை வேகமாக கூட்டணி சேர்ந்த பிறகு எதற்காக சேர்ந்த அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறியிருக்கா? இல்லை. ஒவ்வொரு தொண்டரும் பாஜகவை வெறுக்கிற அளவுக்கு போயிட்டான். காரணம் சார், இந்த பிரச்சனை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம், பாஜக மீது இருக்கக்கூடிய பரஸ்பரம் அந்த வெறுப்பு, அந்த நட்பு பாராட்டாமல் இருக்கிறது, இது வந்து அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா? மாநில பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லைன்னு தெரிஞ்சும் ஒன்றிணைன்னு மாநில தலைவர்கள் சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திருப்பியும் பேசுகிறார். எப்படி இது ஒரு சிங்க்ரனைசேஷன் இல்லை, கீழே ஜெல் ஆகாது, கேடர் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனாலும் இது செய்வதற்கான காரணம் எதற்காக வந்து அமித்ஷா இந்த இது என்ன பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையாக இருக்கு? எல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியும், தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்தால் 10 MP 12 MP ஜெயிச்சிருப்போன்னு சமீபத்தில் இங்கே நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றார். அப்போ காலம் கடந்த பிறகு அவர்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஐபி மத்திய உளவுத்துறை இருக்கிறது, அப்போ அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அண்ணாமலையே கோவையில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் சொல்றாரு, தனித்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம், அதன்படி செயல்பட்டேன், ஆனால் இந்த உத்தி வந்து கை கொடுக்காது என்பது இப்போ தெரிந்து விட்டு நாங்கள் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறோன்றாங்க. இது ஒன்றும் தெரியாதா உங்களுக்கு? இப்போ பாஜக முடிஞ்சு 15 நாளுக்குள்ளேயே வந்து திரு வேலுமணி அவர்கள் சொன்னார், ஒரு வாரத்திலேயே சொன்னார் 15 சீட் ஜெயிச்சிருக்கலாம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் சேர்ந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய இலக்கு, அதான் நோக்கம். சரி, நீங்கள் அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு கடுமையாக எந்திரத்தனமாக ஒரு இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படி என்றால் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ படுபிராயத்தனமாக வேலை செய்யணும். அப்படியே தான் நீங்கள் பாஜக இருக்கா கூட்டணி ஆட்சிங்கிறது, அமைச்சரவையில் பங்குங்கிறது. நீங்கள் இங்கே வந்து ஏற்கனவே தோற்று ஒரு MP கூட ஜெயிக்க முடியாத சூழலில் நீங்கள் 6% 12 அதெல்லாம் கதெல்லாம் இல்லை, ஜெயிச்சிங்களா? ஒரே இலக்கு வெற்றி தான். அந்த வெற்றி பெற முடியாத சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகும் எடப்பாடிக்கு தொடர் நெருக்கடி, 10க்கு நீக்கப்பட்ட பிறகு அவர் சந்தித்தார் என்ற ஒரு செய்தி. எடப்பாடி இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்தி தான் உறுதியாக தெரியல. இன்னைக்கு நாளைக்கு எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? தொடர்ந்து மௌனமாக இருந்தால் இந்த அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பு உண்மையானே தெரியல. ஏன்னா நம்மளாம் நம்பிட்டோம். ஏன்னா செங்கோட்டையனே சொல்றார், நான் அமித்ஷா சந்திச்சேன். இது வரைக்கும் பாஜக மறுப்பு வரல. ஸோ இப்போ என்னன்னா எடப்பாடி இவர் மீது இன்னொரு அதிகப்படியான நடவடிக்கை எடுத்தால் சந்தித்தது உண்மை, அல்லது ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை பாஜகவுக்கு எடப்பாடி கொடுக்கணும். நீங்கள் கூட்டணி என்று வந்துவிட்ட பிறகு என் கட்சி, நான் வந்து கூட்டணி தலைவர், நீங்களே சொல்லிட்டீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறவர் நான் தானே, அதன் பிறகு நீக்கப்பட்ட நபரை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால் அப்போ எதுக்கு இந்த கூட்டணி? எதற்காக கூட்டணியில் வைத்து நம்ம வந்து இங்கே ஃபைட் பண்ணோம்? எனக்கு வேண்டான்னு சொல்லி எடப்பாடி வெளியேறுவதற்கான ஒரு சூழலை பாஜக கச்சிதமாக உருவாக்குறது, வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு எதற்காக வந்து அவ்வளவு ரகசியமாக ஒரு டெல்லிக்கு வர வச்சு ஒரு பேசக்கூட விடாமல் ஒரு நிர்பந்தத்தால் ஏற்பட்ட ஒரு கூட்டணியாக ஒன்று உருவாக்கணும்? இல்லை அந்த நிலைக்கு தள்ளணும்னா இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குட்ட குனிவார்கள். நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆயுதங்கள் இருக்குது, சிபிஐ, ஐடி, இடி, இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது, நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பீகார் எலெக்ஷன், பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் அவங்க வந்து இன்னும் பல்வேறு விதமான அரங்கேற்றங்கள் நடக்கும். என்னென்னலாம் செய்ய போகிறாங்க தெரியல, ஆனால் எடப்பாடி வைத்த கோரிக்கைகளும் அதில் அடங்கும். அது வரைக்கும் இதே நிலை தொடர்ந்துட்டு இருந்தால் இன்னும் கூட்டணி எப்படி சார் இன்னும் விரிசலை நோக்கி போகாதா? இல்லை அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் வந்து 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஹேட்ரட் சொன்னீங்க இல்லையா, வெறுப்புன்றது இன்னும் ஜாஸ்தி ஆகாதா இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க எடப்பாடி மனநிலை என்ன, அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பிரிந்து போனவர்கள் வந்து ஒன்றிணை வேண்டும்னு செங்கோட்டையன் சொல்கிறார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல
யார் பேரையா சொன்னாரா? நிருபர்கள் கேட்குறாங்க யாரெல்லாம் சேரணும்னு. அது பொதுச் செயலாளர் விருப்பங்கிறார். ஆமாம். அப்போ நான் கேட்குறேன், ஒன்றிணை வேண்டும் என்றால் அந்த கோரிக்கை வைக்கிற அந்த நபர் எங்கேயாவது ஒரு 2 பேரை சொல்லலாம், 3 பேரை சொல்லலாம். இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் ஆசைப்படி தலைமை கழகத்துக்கு வந்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா தவிர மற்ற எல்லோரும் பிரிந்து போன எல்லோரும், இப்போ இவங்க உட்காந்துருக்கிற புகழேந்தி உள்பட, வைத்திலிங்கம் உள்பட, மனோஜ் பாண்டியன் உள்பட, கேசி பழனிசாமி எல்லாரும் வந்து சேர்ந்துலான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, பேர் சொல்லாம இந்த 4 பேரை தவிர மற்ற எல்லோரும். ஆனால் அவர் தான் சொன்னாரு பொதுச்செயலர் விருப்பம்னு சொன்னா, அவர் ஏற்றுப்பாரா? செங்கோட்டை ஏற்றுப்பாரா? தலைவர் வரலாம அவரோட ஆதரவாளர்கள் எப்படி சார் வர? என்ன எதுக்கு வரணும்? நான் கேட்குறேன், அவங்க பதவியை வந்து தலைமை பதவியை சேலஞ்ச் பண்ணுற நபர்களை வந்து எடப்பாடி ஏற்றுப்பார்? என்னுடைய தலைமை பதவியை சேலஞ்ச் பண்ணுறாங்க, வந்தால் வந்து நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை திரும்ப பஞ்சாயத்து வரும். ஏற்கனவே ஒன்றிணைந்த போது தர்மயுத்த கோஷ்டி, இது வேற கோஷ்டின்னு பேசிக்கிட்ட கும்பல் அதிமுகவில். இவங்க வரும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்து தர்மயுத்தம் டீம் வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நக்கல் நையாண்டிமா இருந்து ஒன்றா இருக்கும்போது, இப்போ நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா இது இணை ஒருங்கிணைப்பாளர் டீம்னு சண்டை வரும். இது வந்து அந்த சண்டையை வந்து வைத்து கொண்டிருந்தால் கட்சிக்குள் போட்டி வேட்பாளர்கள், அப்புறம் இது வரைக்கும் வேலை செஞ்சு வேட்பாளர் கனவில் இருந்தவர்களுக்கு நெருக்கடி. இதெல்லாம் எடப்பாடி என்ன நினச்சிப்பாருன்னா, டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் பிரிந்து போனதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அதுக்கு தான் பொறுத்து எடப்பாடியே இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு தயாரா. ஆனால் இப்போ சேர்க்க முடியாது. அந்த தேர்தல் அறிவிக்கிற சூழல் வரும்போது உள்ளே வந்தால் கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்க. இல்லைன்னா இப்போ வந்தாங்கன்னு வச்சுங்களேன், டிமாண்ட் பண்ணுவாங்களா? டிமாண்ட் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் இருப்பீங்களா, உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, உங்கள் மனதளவில் உங்களை கலைப்படை செய்வார்கள், வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்போ இன்னொரு போட்டி வேட்பாளர் உருவாக்கி விடுவார். இந்த சண்டைக்கு சச்சரவுக்கெல்லாம் வேண்டாம் தான் எடப்பாடி அமைதியாக இருக்கார். கண்டிப்பாக உள்ளே வருகிற டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், யார் வந்தாலும் கண்டிப்பாக அந்த ஊரில் ஒரு போட்டி வேட்பாளராக இன்னொருத்தர் பார்ப்பார். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நம்மளே எதுக்கு இடம் கொடுக்கணும் தான் எடப்பாடி விரும்பலை. இப்போது நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் டச் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்தது உண்மையாக பொய்யான்னு தெரியணும். ஏன்னா இப்போ நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி மறுக்கிற வரைக்கும் உண்மையை தான் ஏற்றுக்கணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இவர் டெல்லி போகிறவர் சத்தமில்லாமல் போயிருக்கலாம், வெளியே தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இப்படி தொடர்ந்து எடப்பாடிக்கு நான் ஒரு செக்மேட், எடப்பாடிக்கு எதிராக பாஜக என்னை வளர்க்கிறது, நான் டெல்லிக்கு போனால் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஐகான் மாதிரி செங்கோட்டையன் செய்து கொண்டிருந்தால் அந்த கட்சிக்கு அது வந்து நல்லதே இல்லை, பாஜகவுக்கு நல்லதில்லை, அதிமுக நல்லதில்லை. இப்போ 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணி பலப்படுத்தணும். இப்போ நீங்கள் இதே டிடிவியை ஓஎஸ்ஸை எல்லாரும் என்ன பண்ணணும், ஏற்கனவே இந்த கூட்டணி இருந்தவர்கள் தானே, கூட்டணி ஐடிசி கிராண்ட் சோழர் அறிவிக்கப்பட்ட அதே தினத்தில் ஏன் டிடிவி தினகரன் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுகன்னு சொல்ல, கூட்டணியின் தலைவராக எடப்பாடி செயல்படணும்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். அந்த நேரத்தில் கூட்டணியின் தலைவர்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு முடிவு நீங்களே பண்ணிக்கிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு நயினார் நாகேந்திரன் டார்கெட் பண்ணுறது என்ன நோக்கம்? அண்ணாமலை சொல்லும்போது அமைதியாக, ஒருவேளை அதனால தான் திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவில் யாரோ ஒருவர் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாரோ உண்மோ இல்லையே, ஹைண்ட் சைட் பின்னாடி யோசிச்சாரோ இல்லையே. நீங்கள் நெல்லை பூத் கமிட்டி கூட்டத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவது பாஜக தொண்டரின் கடமைன்னு சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் வராத கோபம் டிடிவிக்கு நயினார் சொன்ன பிறகு ஏன் கோபம் வருது? அப்போ ஏதோ ஒரு குழப்பத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். டிடிவி பின்னால், அண்ணாமலை பின்னால் யார் இருக்கிறார்கள்? மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திரு புகழேந்தி, டிசம்பர் ஜனவரியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களோட இணைப்புக்கு ஒப்புக்கொள்வார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒருவேளை இது ஒப்புக்கொண்டால் பெரிய அளவுக்கு டிமாண்ட் வைப்பாங்க, அங்கே இருக்க கட்சிக்காரர் மத்தியில் வந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பிளவு வரும், பிரச்சனைகள் எழும், அதனால் தான் வந்து காலம் தாழ்த்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். அதே போல் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துக்கு திட்டமிடுகிறார்கள்ன்றதையும் சொல்கிறார். இவர்கள் வந்து இதெல்லாம் தெரிந்தும் கூட இதெல்லாம் செய்யக்கூடிய இதை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய குழப்பத்திற்கு பாஜகவும் இந்த மீண்டும் இணையற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் ஒரு பெரிய குழப்பத்தை திட்டமிடுகிறார்கள் சொல்கிறாங்களே, என்ன குழப்பத்தை உண்டாக்க பார்க்கிறார்? அதிமுகவிற்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா? ஒரு விதத்தில் மிஸ்டர் குபேந்திரன் இஸ் கரெக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசும்போது அவருக்கு தெரியும் நான் வந்து எந்த காலத்துலேயும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி அந்த கொள்கையை எல்லாம் நிலைப்படுத்துறதுக்கு துணை போகிற ஆள் நான் இல்லை, அதில் எனக்கு விருப்பமுமே இல்லை. ஆகவே அந்த கொள்கைகளோடு போகணுன்னு மத்திய அமைச்சர் சொல்லும் பொழுது
நான் எதிர்த்து பேசுகிறேன், தொடர்ந்து அதுதான் பண்ணுறேன். ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், தயவுசெய்து எந்த குழப்பமும் வேண்டாம். எந்த காலகட்டத்திலையும் அது நல்லதோ கெட்டதோ, மிஸ்டர் கே செங்கோட்டையன் ஒரு மூத்த லீடர், 9 முறை வெற்றி பெற்றவர் தொகுதியில், அம்மாவுக்கு வழித்தடங்களை அமைத்து கொடுத்து அழகு பார்த்தவர், அப்படி அவளுக்கு பெருமைகள் உண்டு, பொய்யெல்லாம் சொல்லலை. அவர் பார்த்தார் என்பது உண்மையான ஒன்று, உறுதியான ஒன்று, அதில் மாற்றமே சந்தேகமே வேண்டாம். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தம்பிதுரை முயற்சித்தார். இப்போ சார் கார்த்திகேயன் சார், நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த கருத்து, நீங்கள் சொல்கிற 2026 கிட்ட வரும்பொழுதுலாம் பொசிஷன் மாறி இருக்கும். நீங்கள் இவர் இந்த கட்சிக்கு தலைமை பதவியில் நீடிப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். அஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சிவில் கேஸ் இஸ் பெண்டிங். சிவில் கேஸ் முடிஞ்சாதான் இதை முடிவு செய்ய முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதை அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணிவிட்டு கோர்ட்டில் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு இணை ஒருங்கிணைப்பாளராக இவர் மாற்றினாரா இல்லையா? வழக்கெல்லாம் முடியறதுக்கு இன்னும் பல காலம் இருக்கு சார். வழக்கெல்லாம் முடிய இன்னும் பல காலம் ஆகும். இதற்கிடையில் அவர் நீங்க ஆர்எஸ்எஸ் ஏற்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ் வேட்பாளர் ஆர்எஸ்எஸ் பயிற்சி ராதாகிருஷ்ணனுக்கு ஓபிஎஸ் ஆதரவு எம்பி வாக்கு அளிச்சிட்டாரு. அதிமுகவும் அவருக்கு ஆதரவுன்றதை அவங்களும் வாக்களிச்சிட்டாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ் வேட்பாளரையே அங்கீகரித்து வாக்கெல்லாம் செலுத்தியாச்சு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி இவர்கள் எல்லோருமே சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரித்து தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மொத்தமாகவே எல்லா அணிகளும் சேர்த்து ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை தான் ஆதரிக்கிறாங்க. நீங்கள் சொல்வது போல வழக்கெல்லாம் வர்றதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு சார். இல்லை, அவர் சொல்லக்கூடியது ஏதோ ஒரு குழப்பத்தை திட்டமிடுகிறார். திரு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள், செங்கோட்டையன் எல்லோரும் பாஜகவோடு சேர்ந்து குழப்பன்றாங்களே. என்ன குழப்பத்தை செய்ய பார்க்குறீங்க? கார்த்திகேயன் இல்லை, கார்த்திகேயன் 100 வருஷம் ஆகட்டும் வழக்கு முடியறதுக்கு. ஆனால் டிசிஷன் எலெக்ஷன் கமிஷன் தான் எடுக்கணும். சிம்பிளை இது வரைக்கும் கிளைம் பண்ணவே இல்லை ஓபிஎஸ் அண்ணன். அது அவரோட தப்பு. ஆனா அதுக்குள்ள தேர்தல் அப்படிதான் ஈரோடு கிழக்கு வந்துச்சு. அவர் தான் சைன் போட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சைன் போட்டாரு. ரெட்டலையில கடைசி அவங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி தான் நிக்குது சார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் பின்னாடி ரெட்டை இலையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு. இதை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்புறம் தான் பின்னாடி வாங்கி வச்ச தேர்தலே நிக்கலையே. அடுத்த ஈரோடு எலெக்ஷன் வரும்போது ஓடியாச்சு. சார், இன்றைய நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் நீங்க அதிமுகவோட டைட்டில் சிம்பலுக்கு அப்புறமா போவோம். இன்று இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவோடு இணைந்து இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்க பண்றாங்கன்னு சொல்றாரு. மீடியா இல்லை, உங்களுக்கு குழப்பத்துக்கு பதில் நான் சொல்கிறேன். மீடியா தூக்கி பொதுச் செயலாளர் சொல்லிச்சுன்னா மக்களும் தொடர்களும் ஏற்றுக்க தயாரில் விடுங்க. இப்போ குழப்பம் என்ன குழப்பம்னா, அவர் குபேந்திரநாத் எடுத்த மாதிரி நான் சொல்கிறேன் கிளியரா. அண்ணாமலை இங்கே இருக்க வரைக்கும் பிஜேபியில் அண்ணாமலையுடைய முழக்கம் என்னவா இருந்தது? 7 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் போச்சு. 13 இடங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. தற்கொலைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மேடையில் எடப்பாடி பழனிசாமி வாயிலவத்தெல்லாம் பேசினார். இது இனி வரவே வராது, 4வது இடத்திற்கு போகும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டார், எல்லாம் முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு, செகண்ட் பண்றாரு, அவர் வழிமொழிகிறாரு. இல்ல கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் லிசன் டு மீ நோ. நான் பேச அலோவ் பண்ணீங்கன்னா புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு பின்னாடி ஓபிஎஸும் அண்ணன் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு யாரோட அண்ணாமலையோட இணைஞ்சு பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலை இருந்தால் இங்கே தொடராது, கூட்டணி வராது அப்படின்னு ஒரு கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி போடவும் அண்ணாமலையை எடுத்துட்டாங்க. அண்ணாமலைன்னு சொன்னால் ஸ்டேஜ் ஆர்ப்பரிக்குது மக்கள் கூட்டம், ஒரே கைத்தட்டல். அமித்ஷான்னு சொன்னால் ஆகிறது இல்லை, அது மற்றவங்க பேரை சொன்னால் ஆகிறது இல்லை. அதுக்கு பின்னாடி நம்பிக்கையோடு இருந்த ஓபிஎஸும் டிடிவியும் அண்ணாமலை எடுத்ததால் இனி இங்கே ஒன்றும் முடியாது. நயினார் நாகேந்திரன் மேலே தேவையில்லாமல் நம்ம பேசுறது வேண்டாம், அவர் இன்னசென்ட்டு. இதை முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் இந்த அணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. மதிக்கிறது இல்லை, மரியாதை இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் முடிவு பண்ணி வந்தார், அவரும் வந்துட்டார். இந்த குழப்பம்னு சொன்னார் அவர். இங்கே தான் இப்போ குழப்பம். இப்போ நாயனார் பெரியாளா, அண்ணாமலை பெரியாளா, இவங்க 2 பேர் இல்லாமல் யார் பெரியாள்? அப்புறம் இன்னொரு கட்சியில் நான் தலையிட மாட்டோம், உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா? இது உட்கட்சி விஷயமா இல்லையா? இது சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொன்னாவே பொறுத்துக்க மாட்டேன்றீங்கல்ல. கன்னியாகுமரியில் தலைவாய் சுந்தரத்தை எடுத்து பார்த்தீங்க, யாரோ ரோட்டில் சைன் பண்ணாருன்னு அவரை தூக்கி போட்டீங்க. யாரை விட்டாங்க?
உடனே எடுத்தீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குழப்பம் தான். இதுதான் குழப்பம். ஆகவே டோட்டலி குழம்பி போயிருக்கு சார். அவங்க குழம்பி, யார்? பிஜேபி குழம்பி இங்கேயும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஆஹா, அண்ணாமலை எடுத்தது தப்பு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது சரியாக வராது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதுதான் கார்த்திகேயன் உள்ளுக்குள்ள குழப்பம். அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு, என்ன குழப்பம்னு சொல்லி. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நீ இப்போ பார்த்துட்டோன்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? பிஜேபி பார்க்கலன்னு சொல்லணும். பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது அவர் போய் சொல்கிறாருங்கன்னு சொல்லணும். தம்பிதுரை மழுப்புறாருன்னு தெரிஞ்சு போச்சு, பார்த்தது உறுதியாகி விட்டது. இனி நீங்கள் யாரோ பேசும்போது சொன்னீங்க நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், 2 நாளில் என்ன பண்ணுவார் பழனிசாமின்னு பாருங்கன்னாரு. பாருங்க பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்ப்போம், நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. பாருங்க என்ன பண்ண போகிறாருன்னு. ஏன்னா உள்கட்சி விஷயத்தில் தலையை விட்டார் அமித்ஷா. அவரே டிக்ளேர் பண்ணார் அன்னைக்கு கூட்டணின்னு. அதிமுக தலைவர்னு சொன்னார், முதல்வர்னு சொல்ல. தலைவராக இருக்கிறவர் முதல்வராக இருக்கணும்லாம் எங்கேயும் சட்டம் கிடையாது. ஒரு மக்கள்கிட்ட இது குறித்து ஒரு போல் வைத்திருந்தோம், ஒரு கருத்து கேட்டிருந்தோம். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தி இருப்பது எதை காட்டுகிறது என்று இது குறித்து ஒரு கருத்து கேட்டிருந்தோம். அதில் 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டது. எடப்பாடி அதிர்ச்சி, அதிமுக நலனுக்காக, பாஜக பின்புலம் அம்பலம் என்று. நீங்கள் திரையில் காண்பீர்கள், பாஜக பின்புலம் அம்பலம் என்று 65% மக்கள் கூறியிருக்கிறார்கள். திரு ஸ்ரீனிவாசன், புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன், பாஜக தான் மொத்தமாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்குதுன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் சொல்வது போல செங்கோட்டையனோ திரு ஓபிஎஸ் அவர்களோ டிடிவியோ இவர்களெல்லாம் அவர்கள் ஆசைகளை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த மொத்த எபிசோடுக்கு டிரெக்டரே பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி, நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தேசிய தலைவர்கள், பிரதமர் மோடியை முன்னிறுத்தி தான் நீங்கள் பேசுகிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை மௌனம் கலையாமல் இருக்கார். பாஜக இந்த என்டையர் சித்து விளையாட்டுக்கே பாஜக காரணம் மக்கள் நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இல்லை, பாஜக ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற ஒரு இயக்கம். அதிமுகவை பிரதான கட்சியாக, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணியுடைய தலைவராக வைத்து பார்க்கிறது. அதற்கான பணியும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கூட்டணி தர்மத்தை நிச்சயமாக அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஆனால் பாஜகவை போய் இவங்க பார்க்கறதுனால சில கருத்துக்களை பொதுச் செயலாளர்கிட்ட அதிமுகட்ட அவங்க எடுத்து சொல்லலாம். ஆனால் ஏற்பதோ மறுப்பதோ அதிமுகவினுடைய முடிவு. இதனால் கூட்டணி பாஜக அதிமுகவுக்கு சதி செய்யுது அல்லது வேற ஏதாவது சூழ்ச்சி செய்யுதுங்கிற கருத்து நிச்சயமா ஏற்க முடியாது. அதாவது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டை மீறி, இல்லை உங்களுடைய மொழியில் சொல்லணும்னா அதை அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக மீண்டும் ஒன்றிணைன்னு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் இணைக்கணும்னு சொல்லி பொதுச் செயலாளருக்கு கெடு வைக்கிறாரு. அதையும் உங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக தலையிட மாட்டாங்கன்னு சொல்றது. கட்சியை கூட போய் வெளிப்படையாக அமித்ஷாட்ட சொல்றார். அதனுடைய மாநில தலைவர்களும் அந்த கருத்தை எதிரொலிக்கிறாங்க. மக்களும் இது பாஜகவுடைய பின்புலம் அம்பலமாக இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் அவருடைய கருத்தை ஜனநாயகத்தோடு நடந்தக்கூடிய கட்சி, கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய கூட்டணி தர்மத்தை எப்படி சார் மதிக்கிறது? உங்கள் கட்சியில் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தராக போய் உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போய் அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு அமித்ஷாட்ட சொல்லிட்டு வர்றதா? அப்படிதான் கூட்டணி கட்சியை மதிக்கிறதா? இப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு போய் திமுக ஒருத்தர் போய் சொல்லிட்டு வந்தா ஒத்துப்பாங்களா? இல்ல, என்ன ரியாக்ட் பண்ணாங்க அவங்க? இவர் போயிட்டாரு சொல்லிட்டாரு, என்ன ரியாக்ட் பண்ணாங்க? கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் ரியாக்ட் பண்ணணும். அதோட ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சாதானே கட்சி ரியாக்ட் பண்ண முடியும். தொண்டர்கள் அவர்கள் செயல்பாட்டில் ரியாக்ட் பண்ணுவாங்க. போய் பார்த்தாரா? இல்ல, நான் கேட்கக்கூடிய கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ரியாக்ஷன் என்ன? பாஜகவுடைய மாநில தலைவர்கள் ஒன்றிணைவதுதான் அதுதான் சொல்றேன், கூட்டணிக்கு நல்லதுன்னு வெளிப்படையா சொல்றாங்க சார். அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்ன? நீங்க கட்சியில ஒருத்தர் நீக்கிறீங்க, அடுத்த நாளே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. போன உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, உடனடியாக சந்திச்சு அப்படின்றாங்க. இது வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து மறுக்கப்படல சார். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் போய் பார்க்குறாரு. ஆனால் என்ன அதை எடுத்துக்கிட்டாங்க? அதுக்கான செய்தி என்ன? அதிமுகவில் என்ன மாற்றத்தை பாஜக செஞ்சிருச்சு? அதில் அந்த கருத்தை, இந்த கருத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து என்ன கருத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே ரியாக்ட் பண்ண முடியும் அதிமுக. நீங்கள் யார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பயமுறுத்தினாலும் அது சாத்தியமாகாது.
இப்போ அண்ணன் குபேந்திரன் சொன்னார் பாருங்க, பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பேய் பிசாசு இந்த குழந்தைகளை பயமுறுத்துற மாதிரி அந்த ரைடு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கட்சியா சார் அதிமுக? கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உளவியல் உணர்ச்சியை வந்து பிரதிபலிக்கிற கட்சி. நீங்க கூட்டணி வச்சிருக்கிற காரணமே அதுதான் சொன்னாங்க. 3 கார் மாறி போய் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன் டெல்லிக்குன்னு போயிட்டு 3 கார் மாறி ரகசியமா போய் பார்த்துட்டு வந்து வெகு சில நாட்கள்ல கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவங்க திடீர்னு வந்து அமைதியா உட்கார்ந்து கூட்டணி உருவத்தை மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டீங்கன்றதான் உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனமே. உங்க கூட்டணி உருவான விதமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது தானே. அதனாலதான் இந்த கேள்வியெல்லாம் எழுதுது. சார் கார் மாறி போனார் சார், கார் மாறி போனது இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக சொல்ற வார்த்தைகள். அதாவது சரி சார், கார் மாறி போகல சார், அது கூட நீங்க சொல்றே வச்சுக்கிறேன். இவர் ஹரித்வார் போனேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போனாரு செங்கோட்டையன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் இருக்க ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு, வேற ஒன்றும் இல்லை. அதுவும் சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மதிய வேலையில எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆமாம் சார், இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிறோம் தலைநகருக்கு, ஒரு வேலையோட வர முடியாதுல்ல. இன்னும் 2 தலைவர்களை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா பார்க்கத்தான் வேணும் சார். இவங்க பார்த்ததை பற்றியோ அல்லது சார் அவங்க என்ன சார் டெல்லிக்கு வந்து பார்லிமெண்ட்டையா சுற்றி பார்க்க போனார் திரு எடப்பாடி பழனிசாமி? கூட்டணியை வந்து உறுதி செஞ்சுட்டு வந்தார் சார். அவர் போய் பார்த்துட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே ட்விட்டர்ல போட்டுட்டாரு, கூட்டணி உருவாக்கிட்டோம், நாங்கள் என்டிஏ ஆட்சி அமைக்க போறோம்னு திரு அமித்ஷா அவர்கள் எக்ஸ்போ பக்கத்தில் வந்து கருத்தாவே போட்டாரு. இவங்க கூட்டணியை பத்தி எல்லாம் சொல்லல. அதுக்கப்புறம் தான் கூட்டணி வந்து சென்னையில் ஐடிசியில் உருவாச்சு சார். இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஐடி சோழால என்ன கருத்து சொல்லிட்டு வந்தார், எத்தனை தொகுதி அவங்க கேட்டாங்க, இவர் எப்படி மறுப்பு தெரிவித்தார், அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எதிர்ப்பை பதிவு செஞ்சார், நீங்கள் அதையும் பாருங்கள். அப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்க்கணும். எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறதும் ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்கிறதும் தான் சார் அதிமுக. நீங்கள் வந்து ஐயா புகழேந்தி ஐயா சொன்னார் பாருங்க, பொதுச்செயலாளர் வந்து சட்ட ரீதியாக ஐயா வந்து மூத்த முன்னோடி, அவர் நீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்காடிக்கிட்டு இருக்கிறார், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தொண்டர்கள் தான் சார், கொடி பிடிக்கிற தொண்டர்கள் தான் தலைவன் யாருன்னு முடிவு பண்ணணும். அவன் முடிவு பண்ணிட்டான். அந்த தொண்டர்களுக்கு அடிப்படையான கேள்வி அதுதான். உழைப்பவரே 2024 தேர்தலில் வேண்டான்னு சொன்னீங்களே, 2021 தேர்தலில் வந்து டிடிவி தினகரனை சேர்த்துக்க மாட்டேனீங்களே, இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு? கூட்டணி வேண்டாம்னு சொன்னவங்க திடீர்னு முடிவு பண்ணுறீங்க. அதே போல் வந்து கட்சியில் சேர்த்துக்கணுன்றதை அமித்ஷா முடிவு பண்ணணும்னு கட்சியில் இருக்கக்கூடிய இந்த வெளியில் போனவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி கருத்தே பேச மாட்டேங்கிறீங்களேன்னு எனக்கு அவங்க தொண்டர்களுக்கு தான் அந்த பெரிய சந்தேகமே. எனவே அது உங்கள் இறுதிய கருத்தை எடுத்துக்கிறேன் சார். காலம் இல்லை, நேரம் எடுக்கும். புரிஞ்சிச்சு. திரு புகழேந்தி, உங்களுடைய இறுதி கருத்து. அவர் சொல்றாரு வந்து நாங்க 2024 இதே போல நிர்பந்தம்லாம் வந்துச்சுங்க, ஆனாலும் உங்க கூட்டணி விட்டு வெளியில வரலையா? அதே நிலையில உறுதியா தான் இருக்கும். பிஜேபி இது வரைக்கும் கருத்தே சொல்லலையே, அப்புறம் என்னத்துக்கு வந்து நீங்க போய் சந்தித்து வந்து பேச? அவரும் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தாருங்க, அவங்களோட தனிப்பட்ட முறையில் ஏதாவது காஃபி சாப்பிட்றக்காக போய் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் நீங்க பெரிதாக எடுத்துக்கூடாது. பிஜேபி கருத்து சொல்லலையில, அப்புறம் எதற்காக போய் நீங்க அதை வந்து பெரிதுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா சொன்னா பேசலாம் அப்படின்றாரு. கரெக்டா அந்த பாயிண்ட்ல சீனிவாசன் கரெக்ட். ஒரு பிரஜை ஒரு சிட்டிசன் போய் பார்க்குறது என்ன தவறுன்னு கேட்டார். ஒரு நியாயமான விஷயம். ஆனால் நீங்கள் கூட்டணி சேர்ந்த பின்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் 0 ஆன மாதிரி சட்டமன்றத்தில் பூரா 0 ஆகி போச்சுன்னா எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க, எல்லாரும் வெளியில் போகிறாங்க, நீங்கள் எடுத்தது தான் முடிவுன்னு கரெக்டாக பண்ணுறீங்க. தெரியாமல் நாங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம், உங்களை நம்பி இந்த ஊரில் நாங்கள் ஒன்றும் இல்லை, உங்களை நம்பி தான் நாங்கள் வரணும்னு வந்திருக்கோம், சேர்ந்துட்டோம். நாடாளுமன்றம் மாதிரி சட்டமன்றத்துலேயும் 0 ஆயிடுச்சுன்னா எங்கள் கதி என்ன ஆகும்? பெரிய தலைவர் செங்கோட்டையன் வெளியே போகிறார், ஓபிஎஸ் வெளியே இருக்கார், அந்த சின்னமான உங்களை முதலமைச்சர் ஆக்கிறவங்களும் இருக்காங்க, யாரையும் சேர்க்க மாட்டேன்றீங்க. ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், பழனிசாமிலாம் உருவாக்கின யாரையும் ஒத்துக்க மாட்டேன். இணைந்து போகிறதுக்கு அவர் சேர்க்கறது வேண்டாம், நான் கேட்கல, இணைந்து போகிறதுக்கு. ஆகவே ஒரு கூட்டணி கட்சிக்கு அந்த பயம் வந்துடுச்சு. என்ன கதியாகுமோ, சட்டமன்றத்தில் எல்லா 234 தொகுதியும் போயிடுமோ, நடுவில் விஜய் உள்ளே பூந்து நிற்கிறாரு. இதெல்லாம் வந்ததால தான் அவங்க கணக்கு போட்டு ஒரு குழப்பத்தில் அவங்களும் குழம்பி இவங்களையும் குழப்பிட்டு இருக்காங்க. இவர் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு அவர் சொன்ன பின்னாடி அண்ணன் செங்கோட்டையனை கூட பேசியிருக்காரு. இவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருங்கிறத நீங்கள் நானும் பொறுத்திருந்து பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் திரு புகழேந்தி சொல்வது போல் வந்து அமித்ஷா எதுவுமே வந்து உதிர்க்கலை, எதுவும் எந்த கருத்தையும் உதிர்க்கலை. திரு எடப்பாடி பழனிசாமி இம்முறையும் வந்து ஐடிசியில் வந்து நடந்தது போல் மறுதளிக்கிறாரா, இவர்களெல்லாம் இணைக்க வந்து மறுக்கிறாரா வெற்றிகரமாக? இல்லை நீங்கள் சொல்கிறது போல் அருகாமையில் வரும்பொழுது வந்து மீண்டும் ஒன்றியம் நடக்குதா? இது எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.